கோபப்படுவான் என்பதாக சொன்னார். அது மட்டும் அல்லாமல் ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாரு. பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது, யா அல்லாஹ், ஒரு மணி நேரம் இந்த பள்ளிவாசல்ல நான் இருக்கிறேன் என்பதாக நியத் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஏத்திகாஃப் இருந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றார். வாங்க சொல்லிட்டாங்க, வாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுறார். பரலான தொழுகை வரையிலும் பள்ளியில அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஒரு பள்ளிவாசல்ல வந்து பர்லு தொழுகிறார். பர்லு தொழுட்டு சுன்னத் தொழுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து பள்ளியினுடைய அவர் ஓதல, அவர் குர்ஆன் ஓதல, திக்ரு செய்யல, எதுவுமே செய்யல. பள்ளியில் மௌனமாக அமைதியாக இருக்கிறார். அப்படி அவர் அமர்ந்திருக்கின்ற வரையிலும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் நீங்கள் கடை வீதிகளில் ஒரு தேவைக்கு போறோமே, கடை வீதிகளில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள், பள்ளிவாசலில் இருப்பதை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளியோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் நாளை மறுமை நாளையில அரிசினுடைய நிழலில் அல்லாஹ் 7 நபருக்கு இடம் கொடுப்பான். அதுல 3வது நபர் யார் அப்படின்னு சொன்னா, எவர் பள்ளியோடு தன்னை தொடர்பு வைத்துக் கொண்டாரோ, எவர் பள்ளியில் அதிகமாக தன்னுடைய நேரத்தை கழித்தாரோ, எவர் பள்ளிவாசலை அதிகமாக விரும்பி வந்தாரோ, இவருக்கு அல்லாஹு தஆலா அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அரிசினுடைய நிழலில் இடம்பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.